welcome to this episode of Brew Instant and Simply Kushbu, powered by Basham Construction, Sensodyne Repair and Protect, We Shampoo Hair Color, and Yenglodi Cookie Partners, Unibic Cookies. Wow! இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வரப்போற கெஸ்ட் யாரு? இவர் பத்தி என்ன சொல்றது? சினிமாக்காகவே பிறந்தவர், சினிமாக்காகவே வளர்க்கப்பட்டவர். இவர் அப்பா 8 அடி பாஞ்சா இவர் 16 அடி பாய்வாரு. இவர் நடிப்பில் வல்லவன், காதல்ல மன்மதன், வீரத்தில் காளை, என்ன சொல்ல போனா எல்லா மனசையும் விளையாடும் வேட்டை மன்னன். ஆமாங்க, ஆக மொத்தத்துல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா he is சகலகலா வல்லவன். Please welcome actor, director, producer, music director, singer, lyricist, all in all combined together, the one and only Sambarasan. யங் சூப்பர் ஸ்டாரோ இல்லை லிட்டில் சூப்பர் ஸ்டாரோ இல்லை சூப்பர் ஸ்டாரோன்னு போட்டு தான் நம்ம சூப்பர் ஸ்டார்ன்றதை காட்டணுமா? Super star? Here. இதுவரைக்கும் வந்து இத்தனை லேடிஸ் வந்து நான் ஆடியன்ஸ்ல பார்த்ததே கிடையாது. உள்ள வந்தோடனே பார்த்தா ஹலோ எங்க ஆம்பளைங்க எங்க இருக்காங்கன்னா வெறும் விமன் ஃபோக் தான். வாட் இஸ் த மேஜிக்? தெரியல. ஏமா வந்தீங்க? ஏமா வந்தீங்கன்னு அவரு கேக்குறாரு. இன்னும் நிறைய வச்சிருக்காங்க சிம்பு உங்களுக்காக. சிம்பு ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி அந்த சக்சஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? சக்சஸ்ன்னு சொல்றதை விட ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபைனலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்லணும்னா இந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு தான் இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாருமே நினைச்சாங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் வித் மை ஃபேமிலிஸ் எனக்கு பிகெஸ்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லணும். அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ஹெல்ப்னால தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் ஸோ மச். சிம்பு, பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஒரு சந்தேகம் இருந்தது. அதுவும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுத்திருக்கு. சோ உங்க ஃபேன்ஸ் உங்க மேலே இவ்ளோ அன்பு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுதான் எனக்கு பிரச்சனையாவும் இருக்கு. எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு அன்பும் இந்த அளவுக்கு ஃபேன்ஸோட ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா ஆக்சுவலா நான் இமயமலையிலே இருந்திருப்பேன் நான். அதுதான் உண்மை. டு பி ஆனஸ்ட், இன்பிட்வீன் ஒரு நாள் வந்து எனக்கு இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. லைக் ஷூட்லாம் படம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா ஒரு மாதிரி ஒரு நாலேஜ் எல்லாமே வந்தது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி என்ன இது, எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணணும்? அட்லீஸ்ட் கடவுளுக்காவது நம்மள அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே எதுவுமே சொல்ல, பொட்டி கிட்டிலாம் நானே பேக் பண்ணிட்டு, ஏன்னா நான் பேக் பண்ணா கூட போய் இல்லை சும்மா எங்கேயோ கிளம்புறாரு வெளில போறாரு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானே எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். நான் கிளம்பும் போது தான் ஒரு செகண்ட் எனக்கு தோணுச்சு, வாழ்க்கையில நம்ம தோத்துட்டோம்னு கூட யார் வேணா சொல்லலாம், ஆனா பயந்து ஓடிட்டோம்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக சரி இவ்வளோ பேர் நம்மளை வந்து நம்பி இருக்காங்க, ஸோ ஐ ஷுட் நாட் லெட் தம் டவுன். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. பட் அதுக்காக வந்து என்னை நம்பினவங்களை வந்து நான் வந்து ஐ கான்ட் லெட் தம் டவுனுன்றதுக்காக தான் நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லி நான் திருப்பி வந்தேன். இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கவே மாட்டேன். எந்த குகையில எங்க இருந்திருப்பேனே யாராலையும் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. பட் டெல் மீ சம்திங் சிம்பு, நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து நடிக்கும் போது உங்களுக்கு பின்னாடி ஒரு டைட்டில் இருந்தது, லிட்டில் சூப்பர் ஸ்டார். நீங்க வந்து ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு டைட்டிலோட இருந்தீங்க. ஆனா சமீபத்துல உங்களுடைய படத்துல வந்து எங்கேயுமே உங்களுக்கு பின்னாடி ஒரு டைட்டில் வரது இல்ல. ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்டா நீங்க எடுத்திருக்கீங்களா? இல்ல, வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ், இப்போ யங் சூப்பர் ஸ்டாரோ இல்ல லிட்டில் சூப்பர் ஸ்டாரோ இல்ல சூப்பர் ஸ்டாரோன்னு போட்டு தான் நம்ம சூப்பர் ஸ்டார்ன்றதை காட்டணுமா?
நம்ம ஒரு நாள் வந்தா மக்களே சொல்ல போறாங்க நம்ம யாருன்னு. ஸோ அது எதுக்கு தேவையில்லைன்னு எடுத்துட்டேன். வேற டைட்டிலுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களோ? இல்ல, அதான் நான் சொன்னேன்ல, வாட் எவர் த டைட்டில் இஸ், லெட் ஆடியன்ஸ் அவங்களுக்கே தெரியும் வாட் த டைட்டில் இஸ். ஸோ போட்டு அதை தெரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. ஓகே சிம்பு, உங்களுக்காக ஒரு சின்ன ஏவி இருக்கு. we want you to take a look at it. என்ன பாக்குற? எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது. உன்கிட்ட இருக்கிற பிளஸ் உன்னோட டயலாக் டெலிவரி தான்டா. பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான், ஆனா காதலியோ செத்தாதான் உயிரை விடுறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். நீ ஒன்றும் பர்மிஷன் கேட்க வரல, சொல்லிட்டு போலாம் தானே வந்த. சொல்லல போ. கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்க. லவ் வேணுமா பண்ணலாமா, லவ் பண்ணலாமா வேணாமா, லவ் வேணுமா பண்ணலாமா. All we need is प्यार प्रेम காதல் காதல். கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் துரத்துறானுங்களே, என்ன வாழ்க்கடா. நமக்கெல்லாம் வீட்டுல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை குத்துருக்காங்களே. அதேதான். Why so late, Doug? அதான் வந்துட்டோம்ல, அதான் மாஸ். சிம்பு, உங்களுடைய ஏவி பார்க்கும்போது வெரி ஸ்ட்ரைக்கிங் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு படத்துல டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. அதுவும் உங்களை அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திருக்கீங்க. உங்களுடைய அப்பியரன்ஸ், உங்களுடைய காஸ்டியூம் எல்லாமே கான்ஷியஸ் எஃபர்ட். எனக்கு இந்த பேசிக்கா எனக்கு வந்து இந்த கமல் சார் மாதிரியோ இல்லை சிவாஜி சார் மாதிரியோ இல்லை தனுஷ் மாதிரியோ எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸா ஒரு ரோலா எனக்கு அது வந்து என்னைக்குமே எனக்கு அது மைண்ட்ல நாட் பின் மை ஐடியா. ஸோ நீங்கள் அந்த பார்த்த ஏவிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு அந்த எனர்ஜி லெவல், அந்த ஒரு ஸ்டைல், அந்த ஒரு ஆட்டிடியூட்ல என்ன நமக்கு செட் ஆகுமோ அதை பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வர்றாரு. சிம்பு, on a little personal note, 3 வருஷம் படம் ரிலீஸ் ஆகலைனாலும் நீங்க வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக்காவே இருந்திருக்கீங்க for all different reasons. Why? இது என்னன்னே எனக்கே ஆக்சுவலா புரியல. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து கஷ்டமா இருக்கு, ஏன்னா எல்லாத்துக்கும் ஐ கான் பி கிவிங் ஆன்சர்ல. இப்போ ஓகே ஃபைன், இன்னைக்கு ஏதோ இந்த மாதிரி வந்திருக்கு, நீங்க நேற்று இந்த மாதிரி போனீங்களா, ஏதோ நடந்ததாமே, அது உண்மையான்னு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லலாம். எவ்ரிடே ஒரு புது விஷயம் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. You're the soft target நினைக்கிறீங்களா? இருக்கலாம், பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம். அது அந்த ஆட்டிடியூட், பண்றாங்க பண்ணிட்டு போட்டோம். எவ்வளவு நாள் தான் நானும் அதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு லைக், நம்ம சண்டை போடும்போது தான் அது ரிஃப்டா மாறுது. சண்டை போடாம சைலண்டா இருக்கும்போது அது ரிஃப்ட் இல்லைல்ல, அதனால விட்டேன். சிம்பு, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சப்போர்ட் அப்பாவை இருந்திருக்கிறாரு, whether it is movies or personal. அப்பா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட், இப்போ நீங்க சொல்லும்போது ஆக்டர், லிரிக்ஸிஸ்ட் ஆர் வாட் எவர் எனிதிங் தே நேம் மீ டுடே இந்த இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது தான். பட் அதை மீறி நான் என்ன சொல்ல வரேன்னா, மோர் தென் அ ஃபாதர், எனக்கு எங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி, ஃப்ரம் மை சிஸ்டர் டு பிரதர், த ஹோல் ஃபேமிலி ஐ ஷுட் பி பிளெஸ்ட். ஏன்னா அவங்க எல்லாருமே தே வெரி சப்போர்ட்டிவ். வேற யாருக்குமே என்ன வந்து 100% வந்து வெளியில இருக்கிறவங்க யாருக்குமே என்ன தெரியாது. தே ஆர் த 4 people who literally know me, and no matter what, never ever they will let me down or they'll give me up. ஓகே, அப்பா கிட்ட நீங்க ரொம்ப வியந்து பாக்குற விஷயம் என்ன?
அவரை ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் மல்டி டேலண்டட், சகலகலா வல்லவன், நிறைய இது தெரியும் அவருக்கு, தமிழ்ல இஸ் வெரி குட், நல்லா படிச்சிருக்காரு. இதெல்லாமே மீறி த எனர்ஜி விச் டிரைவ்ஸ் ஹிம் இஸ் லைக் ரியலி கிரேசி. அது எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் வந்து இந்த அவர் இருக்கிற வயசுல வந்து அது ரொம்ப ரேர்ன்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பா கிட்ட இருக்கிற பிளஸ்ஸே என்னன்னா அவர் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாரு. இப்போ கண்டென்ட் வந்து மியூசிக் அப்படின்னு சொன்னா அவர் வாயிலே எல்லா மியூசிக்குமே பாடுவார். ஸோ சம் பீப்புள் எப்படி சொல்றது, அதை வந்து தே கேன் மேக் ஃபன் அவுட் ஆஃப் இட். அது கிண்டலா சில பேர் இது பண்ணுவாங்க. பட் அந்த கட்ஸ் உங்களுக்கு இல்லையே, யாரோ ஒரு ஆளுக்கு இருக்குல்ல, அதை அப்ரிஷியேட் பண்ணி தானே ஆகும். இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்பாவை பத்தி ஒரு கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஏஆர் ரஹ்மான் காட் ரியலி அப்செட். கோச்சிட்டு சொன்னார், அவர் என் குரு பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ரஹ்மான் வந்து அப்பா கிட்ட வந்து கீபோர்டில் வாசிக்கும் போது வருவாரு, வாசிப்பாரு, நிறைய விஷயங்கள் அப்பா கிட்ட கத்துக்கிட்டாரு. அந்த டைம்ல நீங்க கூட இருந்திருக்கீங்க. நான் அந்த டைம்ல கூட இருந்திருக்கேன். ரஹ்மான் சார் ரொம்ப தொந்தரவும் பண்ணிருக்கேன். அவர் கத்துக்காம நிறைய, அதான் சொன்னேன், கூடவே இருந்திருக்கீங்கன்னு அதுக்குதான். இல்ல என்னன்னா அந்த டைம்ல அவர் தான் வந்து அப்பாவோட ஃபேவரட் கீபோர்ட் பிளேயர் அவர் தான். ஸோ ரஹ்மான் இன்னைக்கு வந்து கம்போசிங்க்கோ இல்லை ரெக்கார்டிங்க்கோ இல்லைன்னு சொன்னா எங்க அப்பா கேன்சல் எல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் he likes good talents. சிவமணி சார் ட்ரம்ஸாக இருக்கட்டும், ரஹ்மான் சாராக இருக்கட்டும், அந்த டைமில் தேவர் ஆல் ஒன் டீமாக தே யூஸ் டு ஒர்க் ஃபார் மை டாட். ஸோ அந்த டைமில் நான் போய் சிவமணியும் சரி, ரஹ்மான் சாரியும் சரி, எல்லாரையுமே நான் வந்து பயங்கரமாக தொந்தரவு பண்ணியிருக்கேன். பட் டுடே ஐம் ஹாப்பி, லைக் யூனோ அவங்க எல்லாருமே வந்து என் படத்துக்கு வந்து இன் சம்ஹவ் தே ஹவ் பின் அசோசியேட்டட். அண்ட் இன்னைக்கு அச்சம் என்பது மடமேட கௌதம் சார் படம் வரைக்கும் ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. And I'm very happy that at least, you know, I'm in such a place, you know, they're all associated. பட் இன்னைக்கு வந்து ரஹ்மான் பார்க்கும்போது, சிவமணி பார்க்கும்போது அவ்வளோ டார்ச்சர் பண்ண அப்படி எல்லாம் சொல்றது உண்டா? இல்ல அப்படி சொல்றது இல்ல, அதான் அவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. நம்ம மத்தியில இன்னைக்கு சகலகலா வல்லவன் சிலம்பரசன் சிம்பு. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் சகலகலா வல்லவன். நீங்க உங்க அப்பா பத்தி சொன்னீங்க, அவர் தான் சகலகலா வல்லவன். ஆனா அப்பா கிட்ட எவ்வளவு திறமை இருந்தும் அப்பா கிட்ட இருக்கிறது எந்த ஒரு பர்டிகுலர் திறமை என் கிட்ட இல்லை அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது என்ன இருக்கும்? கொஞ்சம் நிதானமா ரிலாக்ஸ்டா இருப்பேன் நான். லேட் பேக் ஆட்டிடியூட். ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது, எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கை விட ஐ பிலீவ் இன் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயத்துல வந்து அவரோட லெவல் வந்து நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. பட் நான் அதை கொஞ்சம் என் மூளையை யூஸ் பண்ணி நான் பண்ணிடுவேன், அவ்வளவுதானே தவிர அது எனக்கு வந்து கஷ்டம். I like your honesty. சிம்பு, நீங்க சின்ன வயசுல அப்பா கூட 19 படத்துல சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஆனா ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் ஹார்ட்லி 1 or 2 ஃபிலிம்ஸ் அப்பா வந்து அதுவும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணியிருக்கிறாரு. ஏன் ஒரு ஃபுல் ஃபிளெஷ்ட் ஃபிலிம் அப்பா கூட நீங்க பண்ணல? இல்ல அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவர் படத்துல தான் நடிக்கணும்ன்றது வந்து என்னோட மைண்ட்ல இருந்தது. தென் ஆஃப்டர் தட் ஐ டென்ட் வாண்ட் டு ட்ரபிள் ஹிம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐ எம் நாட் லைக் யாரையும் மென்ஷன் பண்ண, அதுக்காக நான் சொல்ல வரல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வந்த எனி ஆக்டர்ஸ் என்னோட ஜென்ரேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய பேனர்ல ஆர் தேர் ஃபாதர்ஸ் டைரக்ஷன் ஆர் த பிரதர்ஸ் டைரக்ஷன் ஆர் சம்திங் இன்வால்வ் வித் த ஃபேமிலி மூலியமா தான் எல்லாருமே வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் டச்வுட் பை காட்ஸ் கிரேஸ் வெறும் அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்பா படம் பண்ணனே தவிர அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஹோம் பேனர் படமோ இல்லை அப்பா படமோ நான் பண்ணதில்லை. நான் வந்து என்னுடைய காலில் நிக்கணும்ன்றதுக்கு தான் அது ரீசனே தவிர அப்பா படம் நடிக்க கூடாதுன்றது ரீசன் கிடையாது. அதான். பட் அப்பா வந்து ஏன் கூட நீ நடிக்கணும், நான் டைரக்ட் பண்ற படத்துல நீ நடிக்கணும்னு அப்படி எதுவுமே சொன்னது இல்லையா? அப்படி அவரு கேட்டதும் இல்ல. அவரு வந்து என்னைக்குமே டு பி வெரி ஆனஸ்ட், அவருக்கு வளர்த்து விட தான் பிடிக்குமே தவிர வளர்ந்தவங்களை யூஸ் பண்ணிக்கணும்ன்றது அவர் என்னைக்குமே பிடிக்காது. அப்பா இஸ் a very emotional person, அது எல்லாருக்கும் தெரியும். எந்த வகையில ஆர் வாட் டாபிக் ஆர் என்ன எது பத்தி பேசினா சிம்பு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாரு? ஆக்சுவலா நான் எங்க அப்பாவோட நான் தான் ரொம்ப எமோஷனல். அப்படிங்களா? உண்மை. அவரு பேசிக்கா எமோஷனல்னு சொல்லுவாரு, பட் அவரை விட நான் தான் ரொம்ப எமோஷனல். ஆனா வெளியில
தெரியாது. இந்த சோகமான படம்லாம் போனா நான் அப்படியே பக்கத்துல இருக்கவங்க பார்த்துப்பேன். நான் தான் பயங்கரமா அழுவேன். அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரியானதுக்கு அப்புறம் ஓகேவா அப்படின்னு கேட்டுதான் இல்லையே வருவேன். பயங்கரமா அழுவீங்க? நான் சின்ன சீனுக்கே அழுவேன். அதாவது அது ஒரு மொக்க சென்டிமெண்ட் சீனா இருக்கும், அதுக்கே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். 2 பேர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா ஹலோ சொல்லிக்கிறாங்கனாலே நான் அழுதுருவேன். So, அப்ப தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன ஆச்சு? ஐயோ பயங்கரமா அழுத நான் பார்த்தேன் அன்னைக்கு உங்களை. ஐயோ அது என்ன சொல்றது, ஆக்சுவலா எனக்கு அடுத்த நாள் ஷூட் இருந்தது. நான் வந்து தங்கச்சி ஊருக்கு போற வரைக்கும் பயங்கரமா இது பண்ணிட்டு அவ அழுதுட்டு இருந்தா. நான் வந்து என்ன அசிங்கமா அழுதுட்டுலாம் இருக்க, ஆனா அழுவாத எல்லாம் சொல்லி அப்படியே கட்டிலாம் பிடிச்சி கையெல்லாம் காட்டிட்டு அந்த டோர் மூடினதுக்கு அப்புறம் கலகல தண்ணி ஊத்திட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்ரூம்ல போய் உட்காந்து அழுதுட்டே இருக்கேன். ஐ க்ளோஸ்ட் ஆல் த டோர்ஸ். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அடுத்த நாள் ஷூட் வேற இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்து இப்போ நான் இந்த ஸ்டேட்ல இருக்கிறேன்னு என்னை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. ஐயோ தயவு செஞ்சு நாளைக்கு ஷூட்டிங் வராதிங்க, நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அதான் நான் சொன்னல, ஐம் வெரி எமோஷ்னல் அந்த விதத்துல. அண்ட் எனக்கு என் தங்கச்சி வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து கல்யாணம் ஆகல, இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு யாராவது வேணும் அப்படின்றத எனக்கு தோணுனதே கிடையாது. ஷி இஸ் ஆல்வேஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. பட் இப்போ இலக்கியா வீட்டில் இல்லை, தங்கச்சி இல்லைன்றது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, கொஞ்சம் புரோக்கனாக தான் இருக்கு. ரொம்ப செல்லம், அண்ணனுக்கு ரொம்ப செல்லம், ரொம்ப எல்லாமே இலக்கியா தான். நான் திட்டினாலும் சரி, எனக்காக திட்டு வாங்குறதும் சரி, அவங்க தான் வாங்கிப்பாங்க. இல்ல அடி கூட வாங்கியிருக்காங்க உங்களுக்காக நிறைய. அதான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் அடிச்சிருக்கீங்க? நான் அடிப்பேன், அது பிரச்சனை இல்லை. செல்லம்மா சிம்மு உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் ஒரு சின்ன ட்ரிபியூட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. சோ ஹீஸ் ஹியர். வாங்க. இங்கி பிங்கி இங்கி பாங்கி இங்க போட்டு பார்த்தேன் பொண்ணு பதறாட டாங்கி எங்க இங்க தேடி பார்த்தேன் கண்ணு டாங்கி டையா பதற்கையா நான் சோகானே பொண்ணு இங்கி பிங்கி இங்கி பாங்கி என்ன விட்டு போகாதே. You're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. சிம்பு உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். அவரை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா என்ன சொல்லணும்? நார்மலி வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் இருக்கு, நீங்க இன்ஜினியரா இருக்கீங்க, நான் ஒரு ப்ரொஃபஸரா இருக்கேன். அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ரொஃபஷனுங்க சிம்புயிசம். அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். நீங்க தான் உலகம், நீங்க என்ன பண்றீங்களோ நான் அப்படியே சிம்பு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. அஜய் தௌஃபிக். தௌஃபிக். சிம்பு அஜய் தௌஃபிக்னு சொல்லுவாங்க. சிம்பு சார் உங்களை ஏன் அவ்வளவு பிடிக்கும்? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அப்போ நான் யூகேஜி படிச்சிருந்தேன். அப்போ ஐஎம் லிட்டில் ஸ்டார் அவேனா சூப்பர் ஸ்டார் வந்துட்டு டிவியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியாது, மூவிலாம் பார்க்க மாட்டோம். ஓடி வந்து இந்த சாங் இங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவும் வந்துட்டு லிட்டில் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாமே வந்து ஓடி வந்து பார்த்தேன். பார்த்தா ஒரு சின்ன பையன் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்படி பண்ணுறது, ஆடுறது, நடந்து நிற்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ இருந்து இந்த பையன் நல்லா பண்ணுறாங்க, இவங்கள மாதிரி நம்ம டான்ஸ் பண்ணுவோமே சொல்லிட்டு அந்த சாங்கை நான் ஸ்கூல் டேஸில் பண்ணியிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட்டு காதல் அழிவதில்லையில் வந்துட்டு விரல் விசில் அந்த சாங் ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் காரைக்குடி பக்கத்தில் திருப்பத்தூர், நான் பிறந்து வளர்ந்து ஃபுல்லாக அங்கே தான்.
அங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு விரல் விசில் பண்ணேன். எங்க ஊர் சிலம்பரசன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல எல்லாம் சொன்னாங்க. அன்னையில இருந்து இன்னை வரையுமே சிம்பு சாங் தவிர எதுவுமே நான் பண்ணதில்ல. எனக்கு சிம்புனா ஃபேன். எனக்கு வந்து அவங்க இவங்க அதெல்லாம் சொல்ல தெரியும். எனக்கு உசுறு. நீங்க டிவியில பார்த்தேன் இப்படி பண்ண அதுக்காக பண்ணேன்னு சொன்னீங்க. விரல விசில் டான்ஸ் ஆனேன்னு சொன்னீங்க. உங்க ஊர்ல எல்லாம் மினி சிலம்பரசன் சொன்னாங்க. எல்லாமே சந்தோஷம்தான். படத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. பர்சனலா பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். சார் ரொம்ப வெக்கமா இருக்கு சார். இல்ல ஏன்னா உண்மையா ஓப்பனா நேர்மையா நல்லவனா இருக்கும்போது அதுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அத நான் தாங்கிப்பேன். பட் எனக்காக மத்தவங்க தாங்கிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட்லயே ஹீரோஸ்லயே வந்துட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இருக்க ஒரே கேரக்டர் ஏன் தலை எஸ்டிஆர் தான் சார். ஐயோ இல்ல அதுதான் வேணான்றேன். இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சு நீங்களாவது நடந்துக்கோங்கன்னு சொல்றேன். இல்ல பட் நேர்மையா வாழ்றது தான் சந்தோஷம், நிம்மதி. இல்ல அது இருக்காது. அதுக்கு ஒரு கதையே இருக்கு. நான் சொல்றேன். நான் கதையெல்லாம் இருக்கு. அது டெஃபினட்டா கேட்கணும். பட் டாபிக் thank you so much. Thank you really touch. very much டாபிக். வாங்க ஃபைனல்ல ஒரே ஒரு டயலாக் இருக்கு மேம். சொல்லுங்க. சொல்லிட்டு போயிடுவேன். படம் ஃபுல்லா செஞ்சிருவேன் சொல்றது பெரிய விஷயம் இல்லையா? செய்யணும். தான் செஞ்சார்ல அதான் மாஸ். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில யார் செகண்டா வர்றாங்கிறது முக்கியம் இல்ல. செகண்டா வந்தாலும் அந்த செகண்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்கிறது தான் முக்கியம். அதான் வந்தார்ல. Perfect. Thank you so much. Thank you so much. Thank you டாக்டர். இந்த மாதிரி ஃபேன்ஸ் அதான் நான் சொன்னேனே, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. சிம்புயிசம் இது மட்டும் தான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி இருக்காங்க. நல்லவரா கெட்டவரா வல்லவரா எப்படி அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க சொன்னீங்களே நான் நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கேன், உண்மையை பேசிட்டு இருக்கேன். மை லைஃப் இஸ் an ஓபன் புக். அதுக்காக நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் பிரச்சனைகள் சந்திச்சும் இன்னைக்கு நீங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஐ திங்க் தட் இஸ் வாட் தி லைக் அபவுட் யூ சிம்பு. இல்ல அதான் நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். there is always good and bad. இந்த பேட்ல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைட்ல வந்து போனவர் வந்து ஹிட்லர் ஒண்ணு பண்ணாரு. என்னன்னா பேசிக்கா வந்து இவங்கெல்லாம் தப்பான ஆட்கள், இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது, ஸோ இவங்களெல்லாம் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அரகெண்டா ஒரு எல்லாரையும் கொலை பண்றதுக்கு ஒரு பேடான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சைட்ல போய் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சாரு. அவரையும் லாஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கொன்னுட்டாங்க. ஜீசஸ்ன்னு ஒருத்தர் வந்தாரு நம்ம உலகத்துக்கு. சரி மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம், அவங்களுக்கு நல்லது சொல்லலாம், கடவுளை பத்தி புரிய வைக்கலாம்னு வந்து நல்லது சொன்னார் ஒருத்தர். அவரையும் கொன்னுட்டாங்க. ஸோ பேசிக்கா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம கெடுதல் செய்யணும்னு நினைச்சாலும் சரி, நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் சரி, பேசிக்கா நம்மள கொன்னுடுவாங்க. அதனால இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு, அதாவது ரொம்ப நல்லவனா நல்லது செய்யணும்னு போகாதீங்க, ரொம்ப எண்டுக்கு போய் கெடுதல் செய்யணும்னு போகாதீங்க. ரெண்டு பக்கம் போனீங்கனாலும் எண்ட் ஆஃப் த டே மேட்டர் ஓவர். அவ்வளவுதான். So in between கரெக்ட்டா பேலன்ஸ் கொஞ்சம் இன் பிட்வீன்ல நம்ம நல்லவனா கெட்டவனானே தெரியக்கூடாது. அந்த இடத்துல இருந்துட்டோம்னா நம்ம சேஃப், மத்தவங்களுக்கு தான் பிரச்சனை. சிலம்பரசன் சிம்பு, we have a small game. கேமா? சிம்பு சிம்பிளான டம் ஷராட்ஸ் தான். It's like one word, two words, break it into two sounds like usual டம் ஷராட்ஸ் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான். ரெடி? அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தானே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் சினிமாவா வேர்டா இல்ல எது எல்லாமே கலந்து வரும். இல்ல அதுதான், அதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேளுங்க. ஃபர்ஸ்ட் அது என்னன்றது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது எத்தனை வேர்டுன்றது சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிங்க. ஓகே ஓகேவா? வந்துச்சா? பாடி சூப்பர் ஸ்டார், அப்பா, பாட்டா,
அப்பாவோட படமா? அப்பா பேரா? யார்? அவ்வளவுதானே. நீங்க ஹார்ட். ஓகே, ஹார்ட். தில். ஹார்ட் தானே. காதல். காதல். அடுத்தது இன்னொன்னு. again and again and again. காதல் மறுபடியும். காதல் மறுபடியும். இன்னொன்னு பிரேக். நோ. கிராஸ். கிராஸ்க்கு இன்னொன்னா? கிராஸ்க்கு இன்னொன்னு என்ன வரும்? காதல். காதல் மன்னன் உங்க படமா? இல்ல. கிராஸ். கிராஸ்க்கு இன்னொன்னா? தோல்வி. கிராஸ். கிராஸ்க்கு இன்னொன்னு என்ன இருக்கும்? ஓகே, ஆல்பபெட்ஸ். ஓகே, எக்ஸ். எக்ஸ் லவர். எக்ஸ் லவர். எக்ஸ் டு எக்ஸ் லவர். ஓகே, எக்ஸ் லவர். வெயிட். Girl. Best friend. Ex-lover is the best friend. Ex-lover. It's about a girl. ஒரு பொண்ணா? Ex-lover தான். இதுக்கு மேல முடியாதுமா. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு எப்படி கேர்ள் ஃப்ரெண்டா? இதுக்கு மேல எப்படி சொல்றது? கேர்ள் காட்டிட்டேன், ஆமா, ஃப்ரெண்ட் friend. காட்டிட்டேன். எக்ஸ் அதனால லவர் friend. லவர் லவர்னா ஃப்ரெண்ட் நான் வந்துட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட். எக்ஸ் லவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே. அப்பா. சோ சோ சாமி. லைட்டு. பல்பு. டியூப் லைட்டு. ஈஸியஸ்ட் வே அதுதான் காமிச்சாரு. லைட். வண்டிக்கு முன்னாடி இருக்கிற ஹெட்லைட்டு. நாட் பேட். இதெல்லாம் ஈஸியா இருந்தது. அது என்ன கேர்ள் ஃப்ரெண்டு லவரு வந்துச்சா? ஃப்ளைட்டா? எஸ்கலேட்டர். இன்னொன்னு இருக்கா? 2 words. First word tread, walking, cycle. Second word pump, air pump. Cycle, cycle, pumpa. Cycle pump. சோ இதுக்கு மேல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? சரி, இதோட அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஓகே, எல்லாமே சொல்றேன். இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னா நான் லவர் சொன்னேன். அது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு லவர் லவர் ஓகே தான், ஆல்மோஸ்ட் சேம் தானுங்க. பட் எக்ஸாக்ட் வேர்ட் வரணும்னு பார்த்தேன். இதை விட பெரிய கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்க வேர்ட் காமிப்பீங்க, நான் நடிச்சு காமிக்கிறேன். நீங்க கண்டுபிடிக்கணும். நான் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறேன். நீங்க கண்டுபிடிக்க முடியாது, நான் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். சிம்பு ஆரம்பிங்க. குடியா? யா. 2 words. First மாத்திரை, medicine. Medicine. First word is medicine. Second house. மெடிசன் சம்பந்தப்பட்ட இடமா? ஹாஸ்பிட்டல், கிளினிக், டாக்டர். இடத்தோட பேரு
ஹாஸ்பிட்டல், மெடிசன் சம்மந்தப்பட்ட இடம், வேற என்ன, கிளினிக், ஆப்ரேஷன் ரூம், something inside a hospital, nothing to do with hospital. Okay. Medicine is the first word. Medical clinic. Medical store. Medical department. Medical. First is medical. That's locked. Medical. Pharmacy. ஃபார்மசி தான் அது பேரு. ஃபார்மசிக்கு வேற என்னையா பேர் வச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டில்? மெடிக்கல் ஆளோட பேரா? ஃபார்மசிக்கே இன்னொரு பேரு. இது கேர்ள் ஃப்ரெண்ட் கதை தான். நான் புரிஞ்சிருச்சு. நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னீங்க, நான் லவர் சொன்னேன். நீங்க ஆக்சுவலா பேசக்கூடாது. மெடிக்கல் மெடிக்கல் ஸ்டோர், மெடிக்கல் மெடிக்கல் ஷாப். கரெக்ட். யார் மெடிக்கல் ஷாப் இருக்கு? எந்த ஊர்லயா மெடிக்கல் ஷாப் இருக்கு? நாங்க கண்டுபிடிப்போம்ல. ஃபார்மசி எல்லாம் ரொம்ப ஃபார்மசி எல்லாம் ரொம்ப எலிட் பீப்பிள். It is not a shop, it's a medical store. It cannot be a shop. அத நாங்க அப்படிதான் கண்டுபிடிப்போம். So stupid. Next போலாமா? நெக்ஸ்ட் அந்த பக்கம். பட் நான் எவ்வளவு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஆப்ஷன் கொடுக்கலங்கறீங்களா? கிழிஞ்சதுன்றீங்களா? இல்ல, இது நான் எப்படி காமிக்கணும்னா எனக்கு தெரியும். எத்தனை வேர்ட்? எத்தனை வேர்ட்? அத யோசிக்கிறேன். இங்கிலீஷா தமிழா? தமிழ். தமிழ். Okay. How many words? First, 2 words. Is it a movie name? Person's name? It's about a person. No, it is a normal general word. It is something related to me. Okay. சகலகலா வல்லவன் அந்த மாதிரி. சிங்கர், டான்சர், கேமராமேன். டான்சிங் அண்ட் கேமரா. அது பண்ணுங்களே. ஓகே, எம்மாடி அத்தாட். கரெக்ட். ஓகே. The song. அதுதான சாங் சொல்லிட்டு இருக்கேன். அது சாங் உங்களுக்கு. இது சொன்னது என்னங்க? அப்புறம் வார்த்தை பேச கூடாது சொல்லிட்டீங்க. அப்படி சாங் வரும். பாடுற மாதிரி காட்டிட்டீங்கன்னா சிங்கர், பாட்டு அந்த மாதிரி ஏதாவது. your favorite number அது. சரி, ஓகே. ஓகே. இது என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை. காதல், இதயம், காதல். காதல்லே வேற அன்பு, பாசம், பிரியம், காதல், நேசம், காதல். செகண்ட். ப்ளீஸ் சிட் டவுன். கேரிங் அந்த மாதிரியா? பணிவு. நமக்கு இந்த மாதிரி நல்ல வார்த்தைலாம் வராது. காதலுக்கு மரியாதை. கரெக்ட். அதுதான் மரியாதை சொன்னேன். ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட். அத மரியாதை சொன்னேன். வாங்க உட்காருங்க. அந்த மரியாதை கொடுக்குறோம்ல. காதல், தேசம். நெக்ஸ்ட். ஒரே வார்த்தை தான், ஆனா கிழிஞ்சதுன்றீங்க. சரி. உடம்பு சரியில்லை, தெர்மாமீட்டர். கரெக்ட். யார் யாரெல்லாம் கொடுக்கறது? 2 words. படமா? இங்கிலீஷ் படம். ப்ரே, காட். காட் செகண்ட். டிஆர். காட் ஃபாதருங்க. அப்பா முடிஞ்சிச்சு. இன்னொன்னு இருக்கா? இல்லன்னு நினைக்கிறேன். இருக்கு. இருக்கு. இன்னொன்னு. காட் ஃபாதர். இது என்ன படம் இல்லையா? பேரா? படம் பேரு தான். படம் பேரு இங்கிலீஷா தமிழ்? பழைய படமா புது படமா? ஓகே. என்ன கொடுமையா? 2 வார்த்தை இதுவும்.
செகண்ட் வேர்டு சொல்றீங்க. கொம்பு, மான். மான் தானே இப்படிலாம் வச்சிருக்காங்க. ஓகே, மிருகமா? மான் ஓடுதா? கவ். இல்ல, சம்திங் டு டூ வித் அனிமல். நோ, சம்திங் டு டூ வித் அனிமல். ஆனா மான் கிடையாது. வேற ஒரு அனிமலா இல்ல அனிமல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா? இஸ் இட் அனிமல்? நாட் அனிமல். எஸ், இட் இஸ் அனிமல். டைகர், கவ், மாடு. கவ், மாடு, பசு, காளை, முரட்டு காளை. கரெக்ட். எவ்வளோ வார்த்தைகள் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு இதுக்காக. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானா உங்களுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நான் உங்க மாதிரி நடிக்க முடியாது. அவ்வளோ நடிக்க தேவையில்லை. ஆப்ஷன்ஸ் எவ்வளவு கொடுக்குறேன். எவ்வளோ எப்படி வார்த்தை பேசக்கூடாது. நீங்க நடுவுல பேசுறதுக்கு நான் பேசிட்டே இருக்கேன்ல. அத நானும் ஆமா ஆமா சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்சிச்சு. முரட்ட காலை. சிம்பு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டோம் சிம்பு. பட் ஓகே, ஓரளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்தது. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. ஐயா, எங்க போச்சு இது? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? எம்மாடி அத்தாடி சாங். சாங் தானே? ப்ளே தி மியூசிக். அப்பா பாடிட்டாரு. What was the idea behind it? இல்ல, எனக்கு எப்பவுமே அவரை பாட வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆக்சுவலா மன்மதன் படத்துல வந்து அந்த என்ன சமயத்திலேயே சாங் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஃபேவரட் சாங். அந்த அடி செம்மையா இருக்கும். இது எப்போவாது நம்ம படத்துல யூஸ் பண்ணோம், யோசிச்சுட்டே வச்சுட்டே இருந்த மைண்ட்ல. அப்போ அந்த சாங்கை வந்து யூஸ் பண்ணோம். அப்போ அது அப்பா ஆல்ரெடி அவரு டைம்ல வந்து அப்பா தான் பாடியிருந்தாரு. ஸோ ஐ செட் அப்பா அவரு பாடினாரு, இப்போ நான் பாடுறேன் சொல்லிதான் நான் பாடினேன் அந்த பாட்டை என்ன சமயத்திலே. இந்த எம்மாடி அத்தாடி வரும்போது அவரோட வேர்டு தான். எம்மாடியோ அத்தாடியோ அப்படின்னு சொல்லி அவர் பாட்டோட தான் நான் எடுத்து இதுல வச்சிருந்தேன். அதே மாதிரி அந்த எம்மாவும் அவரோட வேர்டு தான். ஸோ அவர்த இவ்வளோ யூஸ் பண்ணிட்டோம். சரி, அவரே பாடினாருன்னா இது நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அவரை கேட்டோம். அவர் பாடவே முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட பயங்கர சண்டை வீட்டில். என்னென்னமோலாம் சொல்றாரு. நான் வந்து இன்னொரு படத்துக்கு பாட மாட்டேன். நான் சொல்றேன் இன்னொரு படம் இல்லப்பா, அது என் படம் தான்ப்பா அப்படின்னு. இல்ல, இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு படம் இல்லப்பா, இன்னொரு மியூசிக் டைரக்டர் இல்லப்பா, அவர் ராஜா சார் பையன் தான்ப்பா, யுவன் பாட்டு தான்ப்பா. எல்லா விதத்துலயும் அவர் கார்னர் பண்ணிட்டேன். கார்னர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் யோசிச்சுட்டு சரி ஓகே உஷா, இவனை ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பாடுறதுக்கு வந்து உடன்பாடே இல்லை. அதாவது அவருக்கு அவ்வளோ கோபம். என்ன வந்து இவன் தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்றான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கூட கேட்கல. நான் பிளே பண்றேன்னு சொல்றேன், பாட்டையும் போட விட மாட்டேங்கிறாரு. என்னால பாட முடியாது, என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடாது அப்படின்ட்டாரு. இவர் எப்படிடா பாட வைக்கிறது? அப்புறம் யோசிச்சேன், இது ஒரே வழி அம்மா மட்டும்தான். அம்மா சொன்னா அங்க மீறவே முடியாது. அதனால அம்மா கிட்ட போய் போட்டேன், ஒழுங்கா உங்க ஹஸ்பண்ட் அமுச்சு எங்க பாடுறதுக்கு, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் பண்ணி வந்தாரு. வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே பாட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் எங்க ஆஃப்னா, அவர் அதுக்கப்புறம் எங்க போனாலும் எல்லாரும் எம்மாடி அத்தாடி எம்மாடி அத்தாடி எம்மாடி அத்தாடியும் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட சரி ஓகே, அன்னைக்கு நீ சொன்ன என்னோட மிஸ்டேக் தான், உண்மையிலே நல்லா பண்ணிருக்க அப்படின்னு பாராட்டினார். ABC, that is Advanced Beauty Cosmetic Clinic சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர். Thank you very much. This is yours. வாரம் வாரம் இந்த ஷோ நடக்குமா? நடக்கும். ஏகப்பட்ட கிஃப்ட் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ. சில பேர்கிட்ட பேசிட்டு இருந்தா டைம் போனதே தெரியாது. இன்னைக்கு அப்படிதான். ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும், 1 மணி நேரத்துக்குள்ளதான் எல்லா கேள்விகள் கேட்கணும். ஆனா சின்ன கூட பேசிட்டு இருக்கும் போது டைம் போனது உண்மையிலே தெரியல. கடைசிக்கு வந்துட்டோம், ஆனா என்னுடைய கேள்விகள் இன்னும் முடியல. சோ என்ன செய்ய போறோம்? அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி கண்டினியூ பண்ண போறோம். So we'll continue speaking to the சகலகல வல்லவன் சிலம்பரசன் next week. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.